வணக்கம் மக்களே. தேர்தல் முடிவுகள் ஏறக்குறைய லீக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இந்த 10th எக்ஸாமினேஷன் 12th எக்ஸாமினேஷன் இந்த அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த முன்கூட்டியே இந்த வினாத்தாள் லீக் ஆயிரும். ஸோ அதே போல தான் தேர்வு முடிவுகள் லீக் ஆகிட்டு இந்த தேர்வு முடிவுகள் லீக் ஆன விஷயம் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அதாவது தாவேக்கா 140 தொகுதியில் ஜெயிக்கணும்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய தொண்டர்கள் அனுபாணிகள்லாம் எந்தெந்த துறைக்கு யார் யாரை மந்திரியாக போட போகிறாங்க லெவலுக்கு ஒரு கார்டை போட்டாங்க, ஒரு டீட்டெயிலை ரிப்போர்ட்டை போட்டாங்க. ஸோ இப்படி பரபரப்பாக போயிட்டு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விசிகாவுடைய ஓட்டுக்களை வாக்குகளை விசிகாவுடைய தொண்டர்களுடைய வாக்குகளை தாவேக்கா விழுங்கி விட்டது அப்படின்னு அந்த ஓட்டுக்கள் காணாமல் போய்விட்டன அப்படின்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது விசிகா டோட்டலாக காலி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். விசிகாவுக்கு கொடுத்த 8 தொகுதிகளையுமே விசிகா வாஷ் அவுட் அப்படிங்கிற லெவலில் சொல்றாங்க. ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகா திருமாவளவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலித் அரசியல் தான். தலித் அரசியலுக்கு பெயர் போனவர் தான் அண்ணன் திருமாவளவன். அண்ணன் திருமாவளவன் மீது எனக்கு ஒரு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருக்குது. நான் மதிக்கக்கூடிய தலைவர் தான். இந்த பதிவு நம்ம அவரை சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நோக்கத்தில் போடலை. தன்னுடைய வாழ்நாளையே ஆதி திராவிட மக்களுக்காக பின்தங்கிய மக்களுக்காக அவர் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். ஸோ அப்பேற்பட்ட நிலையில் விசிகா மொத்தமும் காலி. 2026 தேர்தலில் மொத்தமும் காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த தலித் அரசியலை விட்டு விசிகா விலகி சென்றதான் மிகப்பெரிய காரணம். மிகப்பெரிய அளவில் இந்த வேங்கை வயல் மக்கள், அதாவது அவங்க குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததில் அந்த வேங்கை வயல் மக்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலையே புறக்கணிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்குநேரி பெரும்பத்து அங்கே பார்த்தீங்கன்னா அது ஆதி திராவிட மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மற்ற சமுதாய மக்களால் வெட்டப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 7-8 பேருக்கு வெட்டு விழுந்தது. நிறைய பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையிலலாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுமே தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ தலித் ஓட்டுகள் மிகப்பெரிய அளவில் விசிகாவிற்கு கிடைக்காமல் போயிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அண்ணன் திருமாவளவன் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு மானமிகு தமிழன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு மிகப்பெரிய அழுத்தத்துக்கு விசிகா உள்ளாயிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களை தான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, பட் ஆனால் கூட்டணி அரசில் இல்லை. திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்புகளையும் தட்டி கேட்க வேண்டியது அண்ணன் திருமாவுடைய கடமை. பட் அதிலிருந்து அவர் தவறிட்டார். திமுக ஆதரவு நிலைப்பாடு பாஜக வந்துடக்கூடாது, அதுக்காக திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? வேங்கை வயல் சம்பவம் பாருங்கள். அந்த வேங்கை வயல் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் ஓட்டிலே பங்கெடுக்கல, வாக்கே போட மாட்டா, தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு போயிட்டாங்க. பேண்ட் வச்சுட்டு போயிட்டான், குடிக்கிற தண்ணியில் பேண்ட் வச்சுட்டு போயிட்டான். அந்த மக்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ நாள் நம்ம தண்ணியாடா குடிச்சிட்டு இருந்தால் நான் யோசிப்பானா மாட்டானா யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மக்கள் மனம் விரும்பி நாங்கள் ஓட்டே போடலை அப்படின்ட்டாங்க. இந்த ஓட்டுக்கள்லாம் யாருக்கு கிடைக்க வேண்டியது? விசிகாவுக்கு கிடைக்க வேண்டியது. பெரும்பத்து நாங்குநேரி பெரும்பத்து சம்பவத்தில் மிகப்பெரிய அளவு அறிவால் குத்து நடந்திருக்கு, வெட்டு நடந்திருக்கு. அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் வாக்குப்பதிவில் பங்கேற்கலை, ஓட்டு போடலை. ஸோ இப்படி தலித் அரசியலை அண்ணன் திருமாவளவன் கைவிட்டு விட்டார். ஓப்பனாக சொல்லணும்னா கைவிட்டு விட்டார். அதுவும் குறிப்பாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் எவ்வளோ பெரிய தலைவர், அவரை வெட்டி கொண்டாங்க. அவருடைய மனைவி அக்கா பொற்கொடி திருவிக்கா நகரில் போட்டியிடுறாங்க. அவருக்கு எதிராக அண்ணன் திருமாவளவன் பிரச்சாரம் பண்ணுறாரு. என்ன மாதிரியான ஒரு மோசமான நான் இந்த கேள்வியை நீங்களே யோசிச்சு பாருங்கள். பொற்கொடிக்கு எதிராக திருமாவளவன் பிரச்சாரம் பண்ணார். இதெல்லாம் எவ்வளோ மோசமான விஷயம் யோசிச்சு பாருங்கள். அந்த பொம்பளை தன்னுடைய புருஷனை துடிக்க பறி கொடுத்துட்டு இருக்கு. வீட்டு வாசலில் போய் கொத்து புரோட்டா மாதிரி கொத்தி போட்டாங்க. அந்த ஃபோட்டோ இருக்குது என்கிட்ட. அவர் வெட்டப்பட்ட இடத்துல அவர் எடுத்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. நான் ஊடக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அதை காட்டாமல் இருக்கேன். போட்டேன்னா எனக்கு உடனே ஸ்ட்ரைக் அடிச்சு விட்ருவாங்க. அந்த ஃபோட்டோ இருக்குது. அதை பார்க்கும்போது பல வழக்கறிஞர்களை ஏற்படுத்திய உருவாக்கிய மனிதன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அந்த கந்தர்வ கோலத்தில் கந்தல் துணி மாதிரி கொத்தி போட்டாங்க. சரி, எப்படியாவது அந்த கட்சியை வளர்த்தெடுக்கணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அக்கா பொற்கொடி அவங்க போட்டிடுறாங்க. பொற்கொடிக்கு எதிராக திருமாவளவன் பிரச்சாரம் பண்ணுறாங்க. என்ன ஒரு மோசமான அரசியல் நிலைப்பாடு பாருங்க. இதுதான் விசிகாவுடைய அழிவிற்கு காரணம். விசிகா மொத்தமும் காலியானதுக்கு காரணம் என்னன்னா இந்த தலித் அரசியலிருந்து பின்வாங்கியது. திமுகவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க ஐயா, திமுக உங்கள் ஆஃபீஸையே நீங்கள் அங்கே மாற்றிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பட் ஆனால் இந்த தலித் அரசியலிருந்து பின்வாங்காதீங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர். அண்ணன் திருமா வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர். ஒரு பெரிய அழுத்தத்துக்குள்ளே அண்ணன் திருமா இருக்கார். அது நல்லா தெரியுது. அண்ணன் திருமா ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கார். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களால் அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி. திமுக ஒரு பக்கம் நெருக்கடி, கடுமையான நெருக்கடியில் இருக்கார். முக்கிய தலைவர்கள்ட்ட நான் பேசுகிறேன். அண்ணனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட நான் பேசிட்டு தான் நான் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கார். ஸோ இதையெல்லாம் விட்டு அண்ணன் திருமா அவர்கள் வெளியே வரணும். வெளியே வந்து அவர் பழைய திருமாவளவனாக அண்ணன் வெளியே வரணும். அவரில் எப்படி பேசக்கூடிய மனிதர். இந்த தேர்தலில் அவருடைய பேச்சுக்கள்லாம் எப்படி ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது. பாண்டிச்சேரியில் போய் எங்கள் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாதுங்கிறாரு. என்ன அவருடைய பேச்சுக்களெல்லாம் எடுத்து பாருங்கள். முன்னுக்கு பின் முரண். ஒரு நேரம் திமுகவுக்கு எதிராக பேசுவார், மறுநாள் பார்த்தீங்கன்னா நான் அப்படி சொல்லலை அப்படின்பார். ஸோ அவருக்கு அவருடைய மனதை கரெக்டாக பேசுது. பட் ஆனால் கூட்டணி அது இதுன்னு அவருக்கு அழுத்தம் கொடுத்து அது சொன்னதை மாற்றிடுறாங்க. ஸோ இதுதான் நடக்கு. இதைத்தான் திமுக செய்து. திமுக என்ன சொல்லுது? பாஜக வாஷிங் மிஷினை வைத்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அப்போ திமுக என்ன சொல்லுது? செந்தில் பாலாஜியை எடுத்தது, அவன் மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி. இப்படி ஒவ்வொரு வேலையும் திமுகவை விட மோசமான கட்சி எதுவுமே இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பாஜக என்ன பண்ணுச்சோ அதை விட 100% மோசமாக திமுக பண்ணுறாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 8 தொகுதிகளையும் விசிக வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள நிலவரங்கள் விசிக காலி அப்படின்னு சொல்லுது. எனக்கு அதை சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைவார்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த தலித் அரசியலிருந்து பின்வாங்கினது. இயக்குனர் பா ரஞ்சித் பொற்கொடிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அண்ணனை கொண்டுட்டாங்க. நமக்கே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு மிகப்பெரிய தலைவரை கொத்து புரோட்டா மாதிரி வெட்டி போட்டு போயிட்டாங்க. அவருடைய மனைவி போட்டு போடுறாங்க. நம்மகிட்ட வந்து ஓட்டு கேட்டால் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லணும்? ஒரு நல் மனதுடைய மனைவர், ஒரு இறக்கமுள்ள மனிதரான தான் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தான் போடுவோம், வேறு எதுக்குமே போட மாட்டோம், போய் குத்திட்டு வந்துடுவோம். ஆனால் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு பொற்கொடிக்கு எதிராக. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தலித் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு அந்த அழிவின் பாதையில் போயிருக்கு. இந்த வார்த்தையை உபயோகிக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு அழிவின் பாதையில் போயிட்டு ரிவர்ஸில் போகுது விசிக. தலித் அரசியலை விட்டு திமுக அரசியலை முன்னெடுத்தார் அண்ணன் திருமா. அதுதான் அவருடைய பின்னோக்கி செல்வதற்கு, அழிவை நோக்கி செல்வதற்கு காரணம். இதைத்தான் ஆதவர்ஜினாவும் உங்கள்கிட்ட சொன்னார். திருமாவளவன் அண்ணன் எப்படி இருந்த அண்ணன் எப்படி ஆயிட்டீங்க அப்படிங்கிறாரு. எப்படி ஒரு பேசக்கூடிய ஒரு மனிதர், மானமுள்ள அரசியல்வாதி, தன்மானமுள்ள அரசியல்வாதி. அவருக்கு இந்த ஒரு நிலைமை அப்படிங்கும்போது கண்டிப்பாக திமுக அவர் ஒரு அழுத்தத்துக்குள்ளே தான் வச்சிருக்கு. ஏன்னா இந்த விசிகாவையும் காங்கிரஸையும் வச்சு தான் ஆரம்பத்திலேருந்து திமுக வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் போயிட்டாங்க அப்படின்னா திமுக டோட்டல் அவுட். ஸோ இந்த 2ஐயும் உடைக்கத்தான் டிவிக்கே ரொம்ப பாடுபட்டுச்சு. பட் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய சில பல புல்லுருவிகளெல்லாம் அது நடக்கலை. பட் ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஏற்கனவே தமிழக காங்கிரஸுக்கு தலைவரை மாற்ற போகிறாங்க. அண்ணன் மாணிக்கம் தாகூர் தலைவராக வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சிகளையும் மாற்றம் நிகழப்போகுது. ஸோ தேர்தல் முடிவுகள் வெளிவர ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய சுயரூபத்தை எடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை அண்ணன் திருமா தன்னுடைய பொலிவை மீண்டும் பெற வேண்டும். இந்த திமுக அரசியல் அப்படிங்கிறத விட்டு தலித் அரசியலை அவர் மிக தீர்க்கமாக, மிக ஆழமாக பழையபடி முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய ஆசையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.